ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இந்திய ராணுவ வீரர் ஒருவரை சுங்கச்சாவடி ஊழியர்கள் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி உதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் கபில் கவாட். இந்திய ராணுவத்தின் ராஜ்புத் ரெஜிமெண்ட் பிரிவில் பணியாற்றி வரும் கபில் கவாட் விடுமுறைக்காக மீரட்டில் உள்ள தனது சொந்த கிராமத்திற்கு வந்திருந்தார். இந்த நிலையில் தனது விடுமுறையை முடித்துவிட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி இரவு டெல்லி விமான நிலையத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஸ்ரீநகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அதன்படி டெல்லி விமான நிலையத்திற்கு செல்வதற்காக தனது உறவினர் சிவம் என்பவருடன் மீரட்டில் இருந்து வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் வீடு இருக்கும் பகுதிக்கு அருகே இருந்த புனி சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசைகள் வாகனங்கள் அணிவகுத்திருந்தன. அதனால் விமானத்திற்கு தாமதமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் காரை விட்டு இறங்கி வந்த கபில் கவாட் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் தனது இராணுவ அடையாள அட்டையை காண்பித்து விமானத்திற்கு நேரமாகிவிட்டது, விரைவாக செல்ல அனுமதியுங்கள் என கேட்டுள்ளார். அத்துடன் அவர் வசிக்கும் பகுதி கட்டண விலக்கு பெற்ற பகுதி என்றும் கூறியுள்ளார். ஆனாலும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரர் கபில் கவாட்டின் வாகனம் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராணுவ வீரர் கபில் கவாட்டிற்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் இரு தரப்பிற்கும் இடையே மோதலாக வெடித்துள்ளது. சுமார் 8 முதல் 10 சுங்கச்சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரர் கபிலையும் அவரது உறவினர் சிவமையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் ராணுவ வீரர் என்று கூட பார்க்காமல் அவரை அருகே இருந்த கம்பத்தில் கட்டி வைத்து கட்டையால் அடித்து உதைத்துள்ளனர். இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக கபிலின் தந்தை சரூர்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் மற்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இது குறித்து பேசிய காவல் கண்காணிப்பாளர் ராகேஷ்குமார் மிஸ்ரா, ராணுவ வீரர் கபில் கவாட் விடுமுறை முடிந்து பணியிடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது புனி டோல்கேட்டில் ஊழியர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் தாக்கப்பட்டுள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம். அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மற்றவர்களையும் தேடி வருகிறோம். விரைவில் அவர்களையும் கைது செய்வோம் என்றார் காவல் கண்காணிப்பாளர் ராகேஷ்குமார். சுங்கச்சாவடி ஊழியர்களால் ராணுவ வீரர் ஒருவர் தாக்கப்படும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பலரும் இந்த சம்பவத்திற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் ராணுவ வீரர்கள் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் இதற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.